காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை ஒட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள வட்டார ஐக்கிய நாடார் சங்க கட்டிட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை ஒட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கர்மவீரர் காமராஜரின் சாதனைகளை குறித்து பேச்சு போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சிறப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் காஞ்சிபுரம் வட்டார ஐக்கிய நாடார் சங்கம், காஞ்சிபுரம் மாவட்ட ஐக்கிய நாடார் வாலிபர் சங்கம், காஞ்சிபுரம் நாடார் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களில் இருந்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநிலங்களில் வெற்றி பெறுமானருக்கு ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 1 லட்சமும் 3 குடும்பத்துக்கு என் எம்எல்ஏ கூட்டி போடுறீங்க கூட்டி அவருடைய ஆசிரியர் கோவில் அவருடைய குணவர்த்தனை அவர்களை நம்முடைய சட்டமன்ற சார் இங்க பாருங்க ஓகே ஓகே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்பு 3 பிரிவுகளுக்கான பேச்சு போட்டியாக மாணவர்கள் மற்றும் 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கான பிரிவுகள் நாட்டின் உலகளாவிய வளர்ச்சியில் காமராஜர் என்ற தலைப்பில் அல்லது காமராஜரின் எளிமையும் வலிமையும் பரிசுக்கான தொகை இதையெல்லாம் கடந்து இருந்தவர் காமராஜர் பற்றி பேச வந்திருக்கிறீர்களே அதுவே வெற்றியாளர் என்று சொல்லி இந்த அனைவருக்கும் வார்த்தைகளை சொல்லி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய தலை சாய்ந்த வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அளவுக்கு அவருடைய பெருமைகளை பெற்றோர்களும் சிலர் அந்த தலைப்பு சார்ந்த கருத்துக்களை எடுத்துக் கொடுப்பாங்க. எப்படி கல்வியை உங்களுக்கு வழங்குவதில் அவர்கள் முழு பாதுகாவலராக எப்படியாவது வெற்றியாளராக வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் நல்லவர்கள் நல்ல ஒரு கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப கம்பீரமான நேரம், ரொம்ப குறுகிய நேரம். மீனாட்சி அம்மன் 1900
பாரதிய குமார் பற்றி